வாழ்க்கை வாழ்வதற்கான அடிப்படை ஆதாரம் தான் அந்த கல்வி. அதில் பேசிக் என்ன இருக்கணும்னா உடலும் உறுதி செய்யணும், அறிவும் திறம்பட இருக்கணும். ரெண்டு தான் நமக்கு தேவை. இது இல்லாமல் இதை விட்டுட்டு நம்ம போதையை யூஸ் பண்ணோம்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு 10th சரி +2 சரி நல்ல ஸ்டேட் லெவல் மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட் கூட காலேஜுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரக்ஸ் அடிக்கானீங்கன்னா டோட்டலாக போயிடும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி வந்துருப்பீங்க. எல்லாருடைய பேரண்ட்ஸுடைய கனவு என்னவா இருக்கும், நம்ம பையன் படித்து நம்மளை விட ஒரு படி மேலே போயிடும் அப்படின்னு தான் இருக்கும். நம்ம தாத்தா ஒரு படியில் இருந்தாருன்னா நம்ம அப்பா 2வது படிக்கு வந்திருப்பாரு, நம்ம 3வது படிக்கு முன்னேறணும். நமக்கு அடுத்த ஒரு ஜெனரேஷன் வந்து 4வது படிக்கு மேலே போகும். இதுதான் வாழ்க்கையுடைய முன்னேற்றம், ஒரு குடும்பத்துடைய முன்னேற்றம் இதுதான். இதான் நாட்டுடைய முன்னேற்றமும் இதுதான். இதுல ட்ரக்ஸ் உள்ள வந்துச்சுன்னு சொன்னா நம்ம வீடு கடைசி படிக்க வந்துடுவோம். சந்தோஷமா இருக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. ஜாலியா ஒரு ட்ரிப்பு போகலாம், அப்பா கூட பேசிட்டு இருக்கலாம், இல்லை சினிமா கூட போய் படம் பாருங்க, இல்லை நல்ல புக்ஸை படிங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக போய் ஒரு ஸ்விமிங் பூல் போங்க, ஒரு பீச்சுக்கு போங்க. இது எல்லாமே சந்தோஷமான விஷயங்கள் தான். நல்லா சாப்பிடுங்க, மனசுக்கு வாய்க்கு பிடிச்ச ருசியான சாப்பாடை சமைச்சு சாப்பிடுங்க. இதெல்லாமே செய்யலாம். இதை விட்டுட்டு ட்ரக்ஸை குடிச்சிருக்கிறதுனால ஒரு போதைப் பொருள் யூஸ் பண்ணுறதுனால நம்ம சந்தோஷமா இருக்கிறது அதை விட முன்னாடி எதுவுமே இல்லை. நம்ம லைஃப்ல அடிக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு நோய் தான் ட்ரக்ஸ். அதை எல்லாம் தெரிஞ்சுக்கணும். தயவுசெய்து ஸ்டூடெண்டாக நீங்க வந்து தமிழ்நாட்டின் இளைஞர் மாணவர் சமுதாயத்திற்கு உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவனாக, உங்கள் தந்தையாக ஓர் உருக்கமான வேண்டுகோள். போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன். நீங்கள் பார்த்து பார்த்து பாதுகாப்பாக வளர்த்த உடம்ப நீங்களே ஏன் கெடுத்துக்கிறீங்க? தீமைன்னு தெரிஞ்ச உடனே ஏன் விலை கொடுத்து வாங்குறீங்க? கெடுதலை நீங்களே ஏன் தேடி போறீங்க? எதிர்கால இளைய சமுதாயத்தில் யாருமே போதைப் பொருட்கள் பழக்கத்தில் விழுந்து விடக்கூடாது. இதுதான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய கவலை. கல்வி அறிவும் அறிவு திறனும் இருக்கிற நீங்கள் ஒரே ஒரு முறை ஜாலிக்காக போதைப் பொருளை பயன்படுத்தி அதிலிருந்து மீள முடியாத துயரத்தில் சிக்கிக்க கூடாதுன்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன். போதைப் பொருள் உங்கள் உடல்நலனை மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தோட நலனையும் நாட்டோட நலனையும் சேர்த்தே கெடுக்கும். அழிக்கிறது மட்டும்தான் போதைக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம். அழிவுக்கு துணை போகாதீங்க. போதைப் பொருட்களை பயன்படுத்தாதீர், பயன்படுத்தவும் அனுமதிக்காதீர். போதையுடன் கை குலுக்காதீர். மீறி செஞ்சா வாழ்க்கையே கை நழுவி போயிடும். போதையின் பாதையில் யாரும் செல்ல வேண்டாம்னு மீண்டும் மீண்டும் மன்றாடி கேட்கிறேன். போதை ஒழியட்டும், பாதை ஒளிரட்டும். எங்கேயும் எப்போதும் எல்லோருக்கும் எனக்கு வேண்டாம், நமக்கு வேண்டாம். இதெல்லாம் நம்ம கல்லூரியிலையோ இல்ல உங்களை சேர்ந்தவங்க, உங்களோட ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ யாராவது 2 பேர் இப்படி ஒரு அடிக்ஷன்ல இருக்காங்க, இந்த நிகழ்வுக்கு பிறகு நாங்கள் அவங்களை வந்து மாற்றி ஒரு நல்ல மனிதர்களாக கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் இந்த நிகழ்வோட சக்சஸ்.